கோவக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொடி தயார் பண்ணிக்கலாம். 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. சரிங்களா? நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதும் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றுனது எடுக்கலை. உங்கள் தேவைக்கான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போடும்போது கோவக்காய் போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ கோவக்காய் செஞ்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கனமான கடாயாக இருக்கட்டும். அப்போ தான் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கும் போது உங்களுக்கு அடி பிடிக்காமலே இருக்கும். நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். இந்த தண்ணி எல்லாம் எண்ணெயும் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் காய். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சும்மா இப்போ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்ச பொடியெல்லாம் போட்டுட்டு இப்போ தேவைக்கான அளவு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம காய் வதங்கிறதுக்காக கொஞ்சம் போட்டுக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். இந்த தண்ணி இதெல்லாம் இப்படியே ஃபுல் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். அப்படியே இருக்கட்டும். திறந்து வைங்க. கொஞ்சம் வதங்கிருக்கு. இப்படியே தான் வச்சுருக்கேன். கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நாய்ஸ்னால் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கவே முடியாது. நீங்கள் வந்து நல்ல திக்கான கடாயாக எடுத்துக்கோங்க. இது வந்து அந்த இதுலேயே ஃபுல் ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கி வரணும். மூடினா வந்து ஒரு மாதிரி வளவலன்னு ஆகிடும். நீங்கள் திறந்து வச்சு வதக்கி இருக்கும்போது அது இன்னொரு தனி டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. காய் நல்லா வதங்கிருக்குங்க. இப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுது, நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பொடி இருக்குங்க, அதை போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் மிளகாய் போட்டுக்கோங்க. இல்லை இந்த காரம் போதும் அப்படின்றவங்க போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மிளகு காஞ்சி மிளகாலாம் போட்டிருக்கோம். காஞ்சி மிளகா போட்டும் தாளிச்சிருக்கோம். இது சிம்லேயே வச்சுக்கோங்க. தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அது ஒரு கை போட்டுக்கலாம். தேங்காய் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவைப்படுறது அதனால் நான் போடுறேன். தேவைப்பட்ட மட்டும் போடுங்க. செக் பண்ணிக்கோங்க காரம் உப்பு எல்லாமே. தேங்காய் போட்டால் ஒரு டேஸ்ட் இருக்கும், தேங்காய் இல்லைன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும்.
நீங்கள் இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் இல்லாமலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.